திருச்சிற்றம்பலம். மூணு தென்னாட்டை போற்றி, பேருக்கு பாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏற்றி 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாக நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் பாடி, திருக்கதவம் திறத்தல் போன்ற பாடல்களையும் பாடி நிகழ்ச்சியை தொடங்குவது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் திருக்கதவம் திறத்தல் பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று பார்க்கிறோம். சிற்றம்பலம். சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளவு பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய. பத்மாவதி அம்மா, திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி படிக்கிறீங்கன்னு சொன்னீங்களா? படிக்கிறீங்களா? ஆமாயா ஆமாயா. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். படி. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், வாகீச சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கரூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டிகள் வாய்ந்த திருவாயமூதர், மருவு புருட்டோத்தமர், சோதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், திரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிக்கீர கல்லாடனார், ஒன்கபிலர், பிராணர், மெய்யுணரிலாம் பெருமானோடு ஓங்கும் ஆதிரவாடிகாளார், திருவேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி ஏக்கியாளும் சிவநெறி திருமுறைகள் 12 செய்ய தெய்வீக தன்மையாரோ சிற்றம்பலை. தெய்வீக தன்மையரே சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் புய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பது. சிவாயனம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றால் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாள் அகற்றாது திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறிய திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே, திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். சித்ரா பள்ளி எழுச்சி படிங்கம்மா. திருச்சிற்றம்பலம்.
விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுபொருளே உனை தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வந்திரு பெருந்துரையாய் வழி அடையோம் கண்ணகத்தே நின்று கலிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 206வது நாளாக நாம் 5ஆம் திருமுறையிலே 73வது பதிகம் திரு மங்களக்குடி திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10-12 மணி 9:36 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவிரி வடகரையிலே 38வது தலமாக கும்பகோணம் கதிராமங்கலம் சாலையிலே உள்ளது. இங்கு இருக்கிற பெருமான் பிரளயவரேஸ்வரர், அம்பாள் மங்களநாயகி. இதற்கான பெரிய புராண பழம் திருமகராகத்திலே 300வது பாடல் தலையின் மயிரை பறித்துண்ணும். தலையின் மயிரை பறித்துண்ணும் சாதி அமணர் மறைத்தாலும் நிலையிலாதார் நிலைமையினால் மறைக்க ஒண்ணுமோ எண்ணும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி புறம்போந்தங்கு அமர்ந்தே இலைகள் சூழ படையார் சேரிடங்கள் பிறவும் தொழ அணைவார். பழையாறை வடதலையிலே வழிபட்ட பிறகு வழிபட்ட பிற தலங்கள் என்ற இடத்திலே இந்த திருமங்கலக்குடி வருகிறது என்று சேர்க்கிறார். இதை குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. முதல் பாடல். தங்கல பிய தக்கன் பெருவேள்வி அங்கல கழித்தாரருள் செய்தவன் பொங்கலர் குளிர் கொம்பனை யாழோடு மங்கள குடிமேய மணாளனே கொங்கலர் குழல் கொம்பனை யாழோடு மங்கள குடி மணாளனே. இங்க இருக்கிற சாமிக்கு மங்களநாயகன்னு பேரு. அதனால அம்பாளுக்கு அந்த கொம்பனையாளோடு மங்களக்குடி மணாளனாகிய பெருமான் இருக்கிறார் என்று பாடுகிறார். அடுத்து 2வது பாட்டு காவிரியின் வடகரை. நடராஜையா வாங்க. நன்றி சிவாயம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். காவிரியின் வடகரை காந்தகு மாவிரியும் பொழில் மங்களக்குடி தே அறியும்பி பிரமனும் தேட உணாம் தோலரி சுடர் சோதியுள் சோதியே. பொதுவாகவே தீர்த்தமாடுதல்னா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்பாங்க. ஆனால் கங்கை கரைக்கையில எத்தனை பாடல் பெற்ற தலங்கள் நமக்கு பட்டியல் இல்லை. ஆனா காவிரியிலே தான் 2 கரையிலும் வடகரையிலும் தென்கரையிலுமாக 190 பாடல் பெற்ற தலங்கள் இருக்கிறது. அதனால்தான் அப்பர் சாமி பாடினார், கழித்து கலந்ததோர் காதற்கசிவோடு காவிரி வாய் குளித்துன்னு பாடினார். நம்ம அந்த மரபெல்லாம் விட்டே போட்டோம். அவங்க என்ன சொல்லணும் அதையே திருப்பி சொல்லிக்கிறோம். ஆனால் காவிரி வாய் குளித்து தொழுது முன்வந்த இப்பத்தர் காவிரியிலும் வடகரையிலுமாக 190 இடத்திலே குடியிருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துமாறு இந்த தலம் காவிரியின் வடகரையிலே அமைந்த
காண்தகு மாவிரியும் பொழில் மங்களக்குடி என்று பெருமானை நல்ல தூய தமிழிலே பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. இந்த மங்களக்குடி பெருமானை யார் யாரெல்லாம் வழிபட்டாங்கன்னு அடுத்தது பட்டியல் போடுறார். 3வது பாட்டு மங்களக்குடி ஈசனை. சரஸ்வதி அம்மா வாங்க. நமசிவாய். மங்கள குடி ஈசனை மாகாளி, மங்கள குடி ஈசனை மாகாளி, வெங்கதிர் செல்வன் பின்னொடு மண்ணும் நேர், சங்கு சக்கர தாரிசதோர் முகன், சங்கு சக்கர தாரிசதோர் முகன், அங்ககத்தியனும் அர்ச்சித்தாரன்றே, சங்கு சக்கர தாரிசதோர் முகன், அங்கு அகத்தியனும் அர்ச்சித்தாரன்றே. அந்த மங்களக்குடி ஈசனை மாகாளி என்ற காளி, அதுக்கப்புறம் வெங்கதிர் செல்வனாகிய சூரியன், மண்ணும் விண்ணும் தேடி அலைந்த சங்கு சக்கரதாரி என்று சொல்கிற திருமாலும் சதுர்முகனாகிய நான்முகன், அதோடு அகத்தியனும் வழிபட்ட இடம் இந்த மங்களக்குடி என்று சொல்லி அப்பர் பெருமான் மங்களக்குடியிலே யார் யார் வழிபட்டார் என்று ஒரு பெரிய பட்டியலே போடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து அடியேன் படிக்கிறேங்க ஐயா. சதானந்தன் ஐயா வாங்க. ராஜையா நான் படிச்சிடுறேங்க ஐயா. சரி, நீங்க படிச்ச பிறகு சதானந்தன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா சாமி 73 நினைக்கிறேன் சாமி. ஆமாங்க ஐயா, 73 தான். ஆமா, நன்றி ஐயா. அது அம்மா சமைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்கள விட்டுருங்க முதல்ல, அப்புறம் ஆமா தம்பி ஆமாங்க அடுத்து ஐயா. வாங்க. ஆமாங்க ஐயா. மஞ்சன்வார் கடல் சூழ் மங்கள கூடி, நஞ்சமாறுமுதாக நஞ்சமாறமுதாக, நயந்து கொண்டு அஞ்சு மாடல் அமர்ந்தடியேனுடை, நெஞ்சமாலயமாக கொண்டு நின்றதே, நெஞ்சமாலயமா கொண்டு நின்றதே. சிவாய நம. நன்றிங்க ஐயா. இந்த முதல் பாட்டுல இந்த இதுல இந்த மங்களக்குடி பதிகத்துல அந்த பெருமான் அந்த கொம்பனையாளுடைய இருக்கிறாள் என்று கூறிய அப்பர் பெருமான் 2வது பாட்டு இந்த தலம் காவிரி வடகரையிலே இருக்குது என்று குறிப்பிட்டு 3வது பாட்டுல இதை யார் யார் வழிபட்டாங்கன்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டுட்டு 4வது பாட்டுல அம்மா இப்ப பாடினாங்க அந்த பாட்டுல சொல்றாரு, அவன் அஞ்சும் மாட அமர்ந்து அடி பேணுவான். அதனால பெருமானை அர்ச்சித்தல் என்பது அஞ்செழுத்தாலே அர்ச்சித்தல். அஞ்செழுத்தால் உள்ளம் அரணுடைமை கண்டு அரனை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து, இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் தாணிக்கில் அண்டனாம் சேடனாம் அங்கு மெய்கண்டாருடைய சிவஞான போத பாட்டு இது. அதனால பெருமானை அஞ்செழுத்தாலே அர்ச்சித்தல் என்ற வகையில அவனை அஞ்சும் மாட அமர்ந்து அடி பேணுவான். அப்படி அந்த செய்தி எப்படி வரும்னா, அவன் நெஞ்சத்தில் அலயமாக கொண்டிருக்கிறான் என்று நினைத்தால் அந்த மாதிரி அஞ்செழுத்தாலே அர்ச்சிக்கிற அந்த இயல்பு வரும் என்பதை நெஞ்சம் ஆலயமாக கொண்டு நின்றது. பெருமான் எங்க உள்ளத்துல இருக்கிறான், நெஞ்சத்துல இருக்கிறான் என்று நெஞ்சே நீ நினையா இனிமேல் பொன்சடை நென்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையா என்று சொல்கிற மாதிரி அந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு செல்வம் மல்கு. யார் படிக்குதுயா? சதானந்தன் ஐயா வாங்க. அடுத்தது தர்ஷன் படிப்பார். ஓகே.
செல்வம் மல்கு ஆறாவது அடுத்த அஞ்சாவது அடுத்தது படிக்கிறியா ஐயா? அடுத்தது படிக்கிறேங்க. சரிங்க. அஞ்சாவது பாட்டு தர்ஷன் படி சொல்லுங்க. தர்ஷன் வாங்க. தர்ஷன் ஐயா 23வது பதிகத்துல வந்து 5வது பாட்டு அல்ல ஐயா? 73 ராஜா, 73. அஞ்சாம் திருமுறையில 73வது பதிகம் திருமங்கலக்குடி 5:73. ஒரு நிமிஷம் ஐயா. 73. நீ 23 சொல்ற, நான் 73 சொல்றேன். ஒரு நிமிஷம் ஐயா. அது நான் தெரியாம 1வது முதல் பதிகத்துல முதல் இதுல எடுத்துதான் ஐயா. நாம இப்ப வந்து அஞ்சாம் திருக்குறந்தொகை படிச்சுங்கிறோம். தர்ஷன் அப்புறமா பேசுமா, அடுத்தவங்க பாடட்டும். தர்ஷன் ஐயா எடுத்துட்டேன் ஐயா. தர்ஷன பாட சொன்னா பாட்டம் எடுத்துட்டாரு தம்பியா. திருச்சிற்றம்பலம். செல்வம் மால்கு திருமண் கால் குட்டு செல்வம் மால்கு சிவனைய மாற்றாய செல்வம் மால்கு செலுறும் மறையோர் தல செல்வன் தேவியோட்டும் திக்கல் கோயிலே. இங்கே செல்வம் வந்து பெருமானுடைய திருவடி. அந்த திருவடி இருக்கிற இடம் திருமங்கலக்குடி. அந்த திருவடியை சிவன் நியமத்தராய் வழிபட வேண்டும். ஆனா வழிபட வேண்டும் நியமத்தோட காலையில தர்ஷனம் வந்து இதை பாடினாரு. ரொம்ப சந்தோஷம். அந்த செல்வம் மல்கு செழுமறையோராகிய மறை என்பது அந்த அஞ்செழுத்து ஓதுகிறவர்கள் தொழுதல். அந்த அஞ்செழுத்தாலே தொழுகிற அந்த செல்வன் தேவியோடும் இந்த சக்தியோடும் திகழ்கிறான், அம்மையப்பனா இருக்கிறான் என்று சொன்ன நல்ல பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மன்னுசி மங்களக்குடி. ஐயா சதானந்தையா வாங்கய்யா. வணக்கம். 6வது பாட்டியா? மங்களக்குடி மண்ணு சீர்மங்கள குடி மன்னிய பின்னுவார் சடை பிஞ்சகல் தன் பெயர் உண்ணுவாரும் உரைக்க வல்லார்களும் உண்ணுவார்களும் உரைக்க வல்லார்களும் துண்ணுவார் நன்னெறி தொடர்வே. திருச்சிற்றம்பலம். எது நன்னறின்னு கேட்டா பெருமானை உண்ணுதலும் உரைத்தலும். உண்ணுதல் என்பது நினைத்தல், உரைத்தல் என்பது சொல்லுதல். அதனால பெருமானை நினைக்கவும் வேண்டும், சொல்லவும் வேண்டும். அவர்கள் நன்னறியை தொடர்வார்கள் என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. மாதரார் மருவு மங்களக்குடி. 7வது பாட்டு தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். வாங்க. மாதரார் மருவும் மங்கள குடி ஆதிநாயகன் அண்டர்கள் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே. வேதநாயகன் வேதியர் நாயகன் பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வேதநாயகன் அவனது அஞ்செழுத்துக்கு தலைவனாக அஞ்செழுத்தையே பெயராக நமசிவா என்பதை பெயராக கொண்டிருக்கிற வேதநாயகன். வேதியர் நாயகன் என்பது அந்த அஞ்செழுத்தை ஓதுகிற அடியார்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். அவன் பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியாகவும் இருக்கிறான். வாழ்க வாழ்க. வண்டு சேர்பொழி. 8வது பாட்டு கணபதி ஐயா வாங்க. சிவா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம். நமச்சிவாய வாழ்க. சிவா சிவா. அடியார் பெருமக்கள் பாரபூஜையாம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்களே, நானாவில் பரிமணம் மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தௌபதீபம் அக்ராமி. தௌபதீபம் நிராச்சன சமர்ப்பாமி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவ சிவா. வண்டு சேர்முடில்
சூழ்மங்கள கொடி விண்டதாதையை தாளர வீசிய சண்டநாயகன் கருள் செய்தவன் துண்டமதி சூடிய ஜோதியே சண்டநாயனுக்கு அருள் செய்தவன் துண்டமதி சூடிய ஜோதியே. நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க. இப்போ சண்டநாயகனுக்கு அருள் செய்தவன் துண்டமாமதி தூய சுடச்சோதியன்னு சண்டீஸ்வரருக்கு அருள் புரிந்த சொல்றார். வாழ்க வாழ்க. கூசுவாரவர் குண்டர் குணமிலர். லலிதா பாலசுந்தரவான். சிவாய ஐயா. கோசுவாரலர் குண்டர் குணமிலர் நேசம் ஏதும் இல்லாதவர் நீசர்கள் மாசற்பால் மங்கள குடி மேவிய மாசற்பால் மங்கள குடி மேவிய ஈசன் வேறு படுகௌதே நன்றே. ஈசன் வேறு படுகௌதே நன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. ஈசன் வேறுபடுக்க உய்ந்தே நன்றே என்றார். நேசமில்லாதவர் நீசர்கள் என்று அவர் சமணத்து மதத்தில் இருந்தனால பெருமான் மேல நேசம் இல்லாம வந்து அவர்கள் எல்லாம் நீசர்கள் என்று சொல்லி, யார் அவனை நேசிக்கிறார்களோ அவனை ஈசனிடத்திலிருந்து வேறுபடுத்த முடியாது, அதனாலே நாம் முயலாம் என்று சொன்னாலே நேசம் வேறுபடுக்க உய்ந்தே நன்றே என்று சொல்கிறார். வாழ்க. ஐயா பாலசுந்தரம் இருக்காங்களா? மங்களக்குடி. சிவாய நம்மையா. சிவாய நம்மையா. 10வது பாட்டியா? சிவாய நம். மங்களக்குடியான் கைலை மலை அங்கலை திடு குற்ற அரக்கர்கோன் தன்கரத்தொடு தாந்தலை தோன் தகந்து அங்கலை தழுது உய்ந்தனன் தானன்றே. அங்கலை தழுது உய்ந்தனன் தானன்றே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்மையா. ராவணன் கைலை மலை அசைத்த போது அவனுடைய கரம் தாழ் தலைவற்றையெல்லாம் தகர்ப்பதற்காக சிறு விரலை ஊன்றினான். ஆனால் அது அவனை அழிப்பதற்கல்ல, அவனை அருளுவதற்கென்பதனை தங்களை தழுது உய்ந்தனன் தானன்றே என்று அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்தான் என்பதனால ராவணனுக்கும் அருள் செய்தார் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையில 74வது பதிகமாக திரு எறும்பியூர் திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10லிருந்து 12 மணி 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இத்தலம் காவிரியினுடைய தென்கரையிலே 7வது தலமாக திருச்சி தஞ்சை பாதையில உள்ளது. பெருமான் எறும்பீசர், அம்பாள் சௌந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 302 சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி. சிலந்திக்கு அருளும் கழல் வணங்கி செஞ்சொல் மாலை பல பாடி இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் இறைஞ்சி பாடிய பின் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலம் கொள் செல்வ திருப்பராய் துறையும் தொழுவான் நன்னினார். திரு ஆனைக்காவை வழிபட்ட அந்த சிலந்திக்கு அருளும் திரு ஆனைக்கா, அந்த திரு ஆனைக்காவை வழிபட்ட அப்பர் பெருமான் பக்கத்துல உள்ள தலங்கள்ல அந்த திரு எறும்பியூர், திருச்சிராப்பள்ளி, திரு கற்குடி, திரு பராய்த்துறை முதலிய தலங்களெல்லாம் வழிபட்டார் என்று செக்கிழார் பெருமான் பட்டியலிடுகிறார். காவிரியினுடைய தென்கரையிலே அமைந்த தலங்கள் என்று சொல்லி. வாழ்க.
விரும்பியோரு வீடேல் பட நெஞ்சமே கரும்பினூரல் கண்டாய் கலந்தார்கவன் இரும்பின் ஊரலாததோர் வெண்தலை எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே இரும்பின் ஊரல அராததோர் வெண்தலை எறும்பியூர் மலை எங்கள் ஈசனே. வெண்தலையாகிய பிரம்ம கபாலத்தில யான் எனது என்றையை அவன் பலியாக ஏற்று நமக்கு அருள் செய்கிறான் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. பிறங்கு செஞ்சடை பிஞ்சகன் பேணுது. சித்ரா சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். பிறங்கு செஞ்சடை பிஞ்சகன் பேணு சீர் கரங்கு பூத கனமுடை கண்ணுதல் நறுங்குழல் மடவாளோடு நாள்தோறும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நறுங்குழல் மடவாளோடு நாள்தோறும் எறும்பியூர் மலையான் என்று அந்த எறும்பியூர் நாதன் சவுந்தரநாயகியோடு உடன் இருக்கிற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த 3வது பாடல் மருந்து வானவர். அடியேன் படிக்கிறேன். படிங்க. மருந்து வானவர் தானவர்க்கு இன்சுவை புரிந்த புன்சடை புண்ணியன் கண்ணுதல் பொருந்து பூன்முலை மங்கை நல்லாளோடும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே. இந்த பாடலே அதே மாதிரி சொல்றார். பொருந்து பூன்முலை மங்கை நாளோடும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே. அப்ப சிவன் என்பது எப்பவும் சக்தியோடு இருக்கிறான். அதனால்தான் சிறப்பும் வனப்பும் சேர்ந்ததுதான் சிவம், அதுதான் சைவம். ஆனா பல பேர் சைவம்னா ஒரு சிவம்னா விபூதி மட்டும் பூசினா போதும், சிவனை மட்டும் கும்பிட்டா போதும், அம்பாள் தான் தொழ வேண்டான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணவங்களாம் பல பேர் இருக்காங்க. ஆனால் சைவம் என்பது சிவம், சிவம் என்பது சிறப்பும் வனப்பும். சிறப்பு என்பது பெருமானை குறித்தால், வனப்பு என்பது அந்த பெருமாட்டியை குறிக்கும். அதுதான். அதனால ஒரு பாடலையும் பொருந்து பூன்முலை மங்கை நல்லாளோடும் இரும்பியூர் மலை எங்களீசனே. விபூதி மட்டுமே வச்சுப்பாங்க, கொங்க வைக்கிட்டு வைக்கக்கூடாது, அதெல்லாம் தப்புங்க அப்படின்ட்டு சொல்ற ஆளுங்களா இருக்காங்க. இல்ல, திருநீர் என்பது சக்தியின் அடையாளம். என்ன அகத்திய தேவாசத்தை பண்ணுவாங்க, சக்தியை வியந்ததுன்னு போட்டிருக்கோம். பறையின் வரலாறுன்னு டைட்டில் போட்டிருக்கோம். பறை என்பது சக்தியை குறிக்கும். இப்ப குங்குமம் வைக்கிறது அதுதான் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான்னு குங்குமம் வைக்கிறது தான் சிவம். ஆனா பல பேர் அதை மறந்து போய் விகுதிதான் சிவம்னு தப்பாவே நினைச்சு அதையே பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்றது? புரிதல் இல்லாத காரணத்தினால. ஆனா பெருமான் தானும் தன் தையலுமாக இருக்கிறான். தோலும் துடையும் பொருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பங்கிளியும். பசுஞ்சாந்து என்பது எது? குங்குமம். அதுதான் சிவத்தை குறிக்கும். திருநீர் என்பது சக்தியை குறிக்கும், குங்குமம் என்பது சிவத்தை குறிக்கும். அது நம்மளுடைய பண்டைய மரபு. அதெல்லாம் மறந்து போய் வெறும் விபூதி பூசினா போதும், அதுதான் சிவன்னு பல பேரு தப்பாவே பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க வாழ்க. நிறங்கொள் கண்டத்து. அடியேன் படிக்கிறேன். நிறங்கொள் கண்டத்து நென்மலன் எம்மீரை மரம் கொள்வேல் கண்ணி வாழ்நூதல் பாகமாய் அறம்புரிந்து அருள் செய்த எம் அங்கணன் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே எறும்பூர் மலையான் எங்கள் ஈசனே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டுல அப்படிதான் சொல்றான். நிறங்கொள் கண்டத்து நின்மலன் என்மிரை மரங்குள் வேல் கண்ணி வாழ்நுதல் பாகமாய். பெருமான் தானும் தன் தையலுமாக அந்த வேட்கண்ணினுடைய வாழ்நுதல் பாகமாயிருக்கிறான். ஆனா அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீன்னு அவன் இருக்கான். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேன்னு பெருமான் இருக்கா என்பதை நினைவுபடுத்துகிற அப்பர் பாடல். வாழ்க வாழ்க. நறும்பொன் நான்மலர். முனுசாமி ஐயா வாங்க. முனுசாமி ஐயா தாங்க.
நரும்பு நரும்பொன்னான் மலர் கொன்றையுன்னாகமோ துரும்பு செஞ்சடை தூமதி வைத்து வான் உரும்பொன் மால்வரை பேதையோடு ஊர்தோறும் எறும்பியோர் மலையான் எங்களீசனே. நன்றி. இங்க கூட உரும்பொன் மால்வரை பேதையோடு ஊர்தரும் பெருமான் சக்தியோடு சிவமாயிருக்கிறான். அதனாலதான் எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா மீனாட்சி உடனுரை சொக்கநாதர் அப்படி சொல்றது. மீனாட்சியுடன் அதாவது மீனாட்சி சமேதன்னு சொல்லுவாங்க அவங்க இல்லையா, மீனாட்சி சமேத சுந்தரேசன். அதனால அங்கையற்கண்ணி உடனுரை ஆலவாய் எல்லா தளத்தையும் பார்த்தீங்கன்னா அம்பாள் பேர் தான் மேல மேல போட்டு அது சமேதன்னு போடுவாங்க. சமேத என்பது உடனுரை. அந்த உடனுரை என்ற செய்தியைத்தான் இங்க பேதையோடு ஊர்தரும் இருக்கிறான். அந்த மாதிரி எறும்பியோடும் அவன் இருக்கிறான், சௌந்தரநாயகியோடு இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். சிவத்தோடு சக்தியை சேர்த்து வழிபடணும். சக்தியின் மூலமாகத்தான் சிவத்தை அடைப்பது. வனப்பின் வாயிலாக சிவத்தை அடைவது. உலகியல் நிலையில அந்த மறைப்பு ஆகிய திரோதான சக்தி, அருளியல் நிலையில அதே அந்த திரோதான சக்தி வனப்பு ஆற்றலாக மாறி அது நம்மை சிவத்திலே சேர்க்கும் என்பதுதான் ஐந்தெழுத்தினுடைய பொருள் என்று நடப்பு மறைப்பு சிறப்பு வனப்பு யாப்புன்னு சொல்லி ஐந்தெழுத்தை அப்படிதான் அமைத்திருக்கிறார்கள். அதனாலே பெருமான் தானும் தன் தையலுமா இருக்கிறான் என்பதை இந்த பதிகத்துல பல இடத்துல சொல்றார். வாழ்க வாழ்க. எறும்பியூர் வனத்துள் பத்மாவதி அம்மாவாக 6வது பாட்டு. கரும்பி ஊர்வன ஐந்துள்ள காயத்தில் திரும்பி ஊர்வன மற்றும் பல உல திரும்பி ஊர்வதூர் கூட்டகத்திட்டே எறும்பியூரன் செய்த இயற்கையே எறும்பியூரன் அரண் செய்த இயற்கையே. நன்றியா. கரும்பியூர் வர ஐந்துல காயத்துழந்து பெருமான் இந்த உடம்பை எப்படி படைத்தான்? இந்த உலகை ஐம்பூதங்களாக படைத்தான். அதன் மறுபு அண்டத்திலே இருக்கிற ஐம்பூதங்களின் அடையாளமாக இந்த பிண்டத்திலே ஐம்பொறிகளை படைத்தான். அந்த ஐம்பொறிகள் வாயிலாக ஐம்புலனை அனுபவிக்க செய்தான். அதன் மூலமாக வர இன்ப துன்பங்களை உணர்ந்து பேரின்பம் பெறுவதற்காக ஐந்தெழுத்தையே தன் நாமமாக கொண்டிருக்கிறான் என்ற வகையில நல்ல உயர்ந்த சைவ சிந்தனைகளை நினைவுபடுத்துகிற பாடல். கரும்பியூர்வன ஐந்துள காயத்துள் திரும்பியூர்வன மற்றும் பலவுள. அந்த பலவுள என்ற சொல் எதை குறிக்கும்னா ஐம்பூதங்களை குறிக்கும், ஐம்பொறிகளை குறிக்கும், ஐம்புலன்களை குறிக்கும். அதுக்கு பெருமாளுடைய ஐந்தெழுத்தையும் குறிக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. மறந்து மற்றது வாழப்பாடி சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். மறந்து மற்றது பேரிட நாள்தோறும் திரம்பி நீ நினையேல் மட நெஞ்சமே புறம் கோல குரம்பையில் இட்டனை எறும்பியூரன் செய்த இயற்கையே எறும்பியூரன் செய்த இயற்கையே. நன்றிங்க. வாழ்க்கை என்பது மிகவும் பேரிடரான வாழ்க்கை தான். அந்த பேரிடரா இப்ப பார்த்த வயநாட்டுல இல்லையா, அந்த மாதிரி பேரிடரான வாழ்க்கை தான். ஆனா அந்த பேரிடர் எதனாலே வந்தது? பெருமான் இயற்கையா இருக்க அந்த இயற்கையை கெடுத்து அதை செயற்கையா மாற்றனால வந்த பேரிடர்ன்னு உலகியல்ல பேசலாம். ஆனால் அருளியல் நிலையிலே அவன் நம்மை இந்த குரம்பையாக இந்த உடம்பிலே இட்டது அந்த ஆணவமாகிய பேரிடரிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டுவதற்காக இந்த உடம்பை கொடுத்தான். ஆனால் அந்த உடம்பை வைத்துக் கொண்டு நாம் உலகியல் வாழ்க்கை அனுபவிப்பட அருளியல் நிலையிலே நாம் நாயன்மார்கள் போல முன்னேற வேண்டும் என்ற வகையில இந்த பாட்டு அமைக்கிறார். கோல குரம்பையில் இட்டனை எறும்பியூர் பெருமான் செய்த இயற்கையே. அந்த இயற்கை என்பது பெருமான் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி இருக்கிறான். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தருடு என்பகையாய் புணர்ந்து நின்றான் என்று அந்த இயற்கை தான் இறைவன், அந்த இறைவன் தான் இயற்கை.
ஆனா இயற்கை வேற இறைவன் வேறன்னு சொல்லி கடவுள் மறுப்பாள கடவுள்லாம் ஒண்ணு கிடையாது, இயற்கை எல்லாம் இயற்கை தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த இயற்கை தான்ப்பா இறைவன் சொல்ற இந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு. கார்த்திகேயன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. இன்பமும் பிறப்பும் இன்பமும் பிறப்பும் மிரபின்னோடு துன்பமும் உடனே வைத்து சோதியா துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்றுவார் அன்பனே அரணே என்றுவார் இன்பனாகும் எறும்பியோ ஏசனே எறும்பியூர் ஈசனே எறும்பியூர் ஈசனே இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே எறும்பியூர் ஈசனே. நன்றிங்க. அந்த வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்தது. இன்பம் எதனால வருது? பெருமான் வைக்கிற அன்பினாலே வருவது. எதையும் எதிர்பாராத அந்த நிலைக்கு அன்புன்னு பேர். துன்பம் எதனால் வருது? ஆசையினால் வருது, எதிர்பார்த்து அது கிடைக்கலன்ற ஆதங்கத்தினால. அதனால பெருமான் இன்பத்தையும் துன்பத்தையும் அன்பினாலும் ஆசையினால்தான். ஆசையினால் துன்பமடையலாம், அன்பினால் இன்பம் பெறலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கண்ணிறைந்த கனபவளத்தினர். கோபால் சரிதா வாங்க. சிற்றம்பலம். கண்ணிறைந்த கனபவளத்திரள் விண்ணிறைந்த வெறிசுடர் சோதியான் உன்னிறைந்த துருவாயுராயன்வன் என் நிறைந்த எறும்பியூ ஈசனே என் நிறைந்த எறும்பியூர் ஈசனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் உள் நிறைந்து உருவாய் உயிரானவன், அவன் உயிருக்கு உயிராயிருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்ற பாடல். வாழ்க. நிறங்கொள் மால்வரை. 10வது பாட்டு. நரேஷ் ஐயா வாங்க. நரேஷ். திருச்சிற்றம்பலம் ஐயா. நிறங்கொள் மால்வரை ஊன்றி எடுத்தலும் நறுங்குழல் மடவாள் நடுக்கு எய்திட மரங்கொள் வாழற கண்களி வாட்டினான் எறும்பியூர் மலையும் இறை காண்மினே மரங்கொள் வாழற கண்களி வாட்டினான் எறும்பியூர் மலையும் இறைசனே. இது ராவணன் பாட்டுன்னு சொல்லுவாங்க. மரங்கொள் வாளரக்கன் வழிபாட்டினான் என்று ராவணனுக்கு அருள் செய்த நிலையை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. இதுல இப்ப இந்த பதிகத்துல இந்த 8வது பாடலை எல்லாருமா சேர்ந்து பாடலாம். இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பமாகும் எறும்பியூரிதனே. பெருமானிடத்திலே அன்பு செலுத்தினால் இன்பம் வரும், ஆசை வைத்தால் துன்பம் வரும் என்கிற உணர்த்துகிற இந்த வாழ்க்கைக்குரிய பாடல். அந்த பாடை எல்லாரும் பாடி இது பண்ணலாம். வாழ்க வாழ்க. சங்கர் ஐயா வாங்க. முதல்ல 5ஆம் திருமுறையில 75வது பதிகம் 8வது பாட்டு. சங்கர் ஐயா அப்படி. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அந்தனே அரணே என்று அரற்றுவார்க்கு
இன்பம் ஆகும் எரிம்பியூர் ஈசனே, இன்பம் ஆகும் எரிம்பியூர் ஈசனே. திருச்சிற்றம்பலம். இன்பத்தோடு பிறப்பும் இறப்பும் வைத்தான். பிறப்பு என்பது எதனால வருது? ஆசையினாலே வருகிறது. இறப்பு என்பதும் நாம் மீண்டும் மண்ணிலே பிறந்து இறந்து, அதனாலே அந்த ஆசையை நீக்கி அன்பு செலுத்தினால் துன்பம் போகும் இன்பம் வரும் என்ற வகையில அமைந்த அப்பர் சாமியுடைய அறிவுரை பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நித்திலா அம்மா வாங்க. நித்திலா 5:74:8. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அகற்றுவார் இன்பனாகு மெரும்பியூர் ஈசனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இன்பத்தையும் துன்பத்தையும் உடனே வைத்தான். எது? உனக்கு அன்பு வேணுமா ஆசை வேணுமா? ஆசைப்பட்டால் துன்பம், அன்பு பட்டால் இன்பம். ரெண்டுத்தையும் உடனே வைத்திருக்கிறான். எது வேணும்னு நீங்க உடனே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. சொக்கம்மாளுக்கு மியூட் வரல, போன் பண்ணாங்கய்யா. சிவாய நம. சரி சரி. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ராஜையா நடராஜா இருக்கீங்களா? நித்திலாமா இருக்கீங்களா? நித்திலா அவங்க 3 பேருக்கு மீட் எடுங்க. உங்களுக்கு அது பவர் கொடுத்துருக்காரு. நித்திலாமா படிச்சாங்க ஐயா. அது எடுத்துட்டாங்க ஐயா. அப்படிங்களா? சரி. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் நண்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பமாகும் எறும்பியூரீசனே அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூரீசனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பிறப்பும் இறப்பும் ஆசையினாலே வருகிறது. அந்த வீடு பேரின்பமாக இன்பம் அன்பினாலே வருகிறது என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. திலகவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு என்பனாகும் எறும்பியூர் ஈசனே என்பனாகும் எறும்பியூர் ஈசனே. துன்பம் என்பது ஆசை வயப்பட்டது, இன்பம் என்பது அன்பு வயப்பட்டது. அந்த அன்புதான் சிவம். வாழ்க வாழ்க. அடுத்து நல்லம்மா ஸ்ரீதேவி படிக்கிறீங்களாமா? படிங்க சாமி. கேட்டுக்கிறேங்க. சரி. கிரண் படிங்க. கிரண் படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க ஐயா. படிங்க. இன்பமும் பிறப்பும். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இன்பமும் பிறப்பும்
இறப்பின்மிது துன்பமும் முட நீ வைத்த சோதியான் அன்பம் நேயற நேயன்றவார்க்கு இன்பனாகும் எறும்பியோரீசனே இன்பனாகும் எறும்பியோரீசனே. ஆசை நீக்கி அன்பு சேர்த்தின்னு ஒரு பாட்டு சொல்றார் சுந்தரமூர்த்தினார். கூசம் நீக்கி குற்றம் நீக்கின்னு அந்த பாட்டுல. அதுல ஆசை என்பது துன்பத்தின் அடையாளம், அன்பு என்பது இன்பத்தின் அடையாளம் என்பதை வற்புறுத்துகிற பாடலாக இந்த பாடலை அப்பர்பன அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. ஐயா வாங்க. ஆசை நீக்கி அன்பு சேர்த்தல். இன்பமும் பிறப்பும் 5:74:8. 5:74:8ங்களா? சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பன்னாகும் எறும்பியூர் ஈசனே. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பன்னாகும் எறும்பியூர் ஈசனே. இந்த பாட்டு எல்லாரும் படிக்கிறீங்களா? ஆமா, சிவபுராணத்துல இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு ஒரு வரி வரும். அந்த இன்பமும் துன்பம் எதனால வருது? ஆசையினாலும் அன்பினாலும். ஆசையினாலே துன்பம், அன்பினாலே இன்பம். அதனாலதான் ஆசை நீக்கி அன்பு சேர்த்துன்னு. அதனால இந்த அதை உணர்த்துகிற மாதிரி அமைந்த அப்பருடைய அறிவுரை பாடல்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் படிக்கலாம். சரிங்களா? எல்லாரும் படிக்கிறீங்க. சரிங்க சரிங்க சரிங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. ஆசை நீக்க வேண்டும், அன்பு சேர்க்க வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்ன சொல்ல அதுக்கு முன்னாடியே இது அறிவுறுத்தினவர் அப்பர் பெருமான்னு சொல்லி அமைந்த பாடல். சரிங்கய்யா. சிவாயன. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த ஜோதியான் அன்பனே அரணே என்றற்றுவார்க்கு அன்பனே அரணே என்றற்றுவார்க்கு இன்பனாகும் இரும்பியூகீசனே இன்பனாகும் இரும்பியூர் ஈசனே. எல்லா வாழ்க்கையில துன்பம் போய் இன்பம் வர வேண்டும் என்று எறும்பி யோசனை விண்ணப்பிக்கிற மாதிரி அமைந்த பாடல். ஆசை நீக்கி அன்பு சேர்த்தால் இன்பம் துன்பம் போகும், இன்பம் வரும். துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும், இன்பம் நம்மை ஏத்து நாட்கள் என்பாரும் என்ற வகையில அமைந்த பாடல். அதனால சில பாடல்களை எல்லாரும் படிக்கிறதுக்கு காரணம்னா என்னையோர் வார்த்தையுள் படுத்து தொடர்ந்து படிச்சுனே போறோம், எதுவும் மனசுல நிக்க மாட்டேது, ஏதாவது 1-2 மனசுல நிக்க மாட்டதுக்காக சில பாடல்களை எல்லாரும் படிக்கலான்ட்டுதான். வாழ்க வாழ்க. சதானந்தன் ஐயாவாக. சிற்றம்பலம். இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவாக்கு அன்பனே அரணே என்று
அரற்று வாழ்க்கு இன்பன்னாகும் எறும்பியூர் ஈசனே இன்பன்னாகும் எறும்பியூர் ஈசனே. திருச்சிற்றம்பலம். ஆசையினாலே வினைகள் சேரும், அன்பினாலே வினைகள் தீரும் என்று சொல்லுவார்கள். அதனால அன்பனே அரணே என்று சொன்னால் அந்த அன்பினாலே பெருமான் நம்முடைய ஆசையை அறுப்பான், அதனாலே இன்பம் வரும் என்று சொல் வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. சித்ரா வாங்க. சித்ரா படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இன்பத்தையும் துன்பத்தையும் பக்கத்துல உடனே வைத்திருக்கிறான். உனக்கு துன்பம் வேணும்னா ஆசைப்படுங்கள், இன்பம் வேணும்னா அன்பு செய்யுங்கள் என்று சொல்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. லலிதா பாலசுந்தரம் ஆக. ஐயா. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பன் ஆகும் எறும்பியூர் ஈசனே இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க்கையில நமக்கு பிறப்பு மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருபட வேண்டுமானால் ஆசைப்படலாம். ஆனால் உடம்பு புன்புலால் யாக்கை புரை புரிய கனி வேண்டுமானால் அன்பு செலுத்தலாம் என்ற வகையிலே அமைந்த பாட்டு. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க. பாலசுந்தரையா பாடுங்க. சிவாய நம. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரட்டுவார்க்கு இன்பம் ஆகும் எறும்பியூர் ஈசனே இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே. சிவாய் நமை. அன்புதான் சிவம், அந்த சிவத்தை நினைத்தால் இன்பம் வரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இன்னும் வேற யாருன்னா இருக்காங்களையா? தாமோதரன் ஐயா வாங்க. இன்னும் 6 பேர் இருக்காங்க. தாமோதரன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்றரற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே அன்பனே அரணே என்றரற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. எறும்பியூர் ஈசன் இன்பனாக இருக்கிறான், அவனிடத்திலே அன்பு செலுத்துங்கள் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. பட்டம்மாள் வாங்க. சிவாய நமங்க ஐயா. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பமாகும் எறும்பியூர் ஈசனே. நம. துன்பம் என்பது இருள், அன்பு என்பது சோதி. அதனால அவன் இன்பமும் துன்பமும் உடனே வைத்த சோதியான் என்று பாடுகிறார். சோதியே சுடரே சூழலை விளக்கேன அன்பு செலுத்தினால் இன்பம் வரும். வாழ்க வாழ்க. ஏன் படிக்கிறீங்க? படிங்க. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு
என் துன்பமும் உடனே வைத்த தோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே. அவன் அன்பருக்கு அன்பனாயிருக்கும் எறும்பியூர் ஈசன். வாழ்க வாழ்க. அடுத்து. இன்பமும் பிறப்பும் இறப்போடு துன்பமும் உடனே வைத்த ஜோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பமாகும் எறும்பியூர் ஈசனே. எறும்பியூர் ஈசனே. இன்பமே வரும் துன்பமே துடைக்கின்ற அந்த கழுக்குன்ற மணிவாசகர் வாக்க நினைவுபடுத்த பாடலாக இதை சொல்லலாம். வாழ்க வாழ்க. முனுசாமி ஐயா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சவுண்ட் இல்லையா? எடுக்கவே இல்லையா? பாடுங்கய்யா. இப்பதான் மியூட் இல்லைங்க, இப்பதான் மியூட் எடுத்தாரையா. பிறப்பும் இறப்பின்னோடு துன்பமும் உடனே விட்ட தோதியா அன்பனே அரணே என்றரற்றுவார்க்கு அன்பனே அரணே என்றரற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே. நன்றி ஐயா. நாம் எல்லாம் துன்பமாக ஆணவ இருளில் இருக்கிறோம், பெருமான் அன்பனாக சோதியாக இருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பத்மாவதி அம்மாவாங்க. சிவாய நமயா. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே. சிவாய நம. வாழ்க வாழ்க. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் என்று அவனை அன்பனே அரணே என்று அரற்ற வேண்டும். அதற்கான பெருமானாக எறும்பியூர் பெருமான் இருக்கிறார்னு அப்பர் சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க. போடுங்கய்யா. சிவா சோக்கியமா போன் பண்ணினே இருக்காங்கய்யா. வாழப்பாடி சித்ரா வாங்க. சிவா அடியேன் கேட்டுக்கிறேங்க சாமி. நன்றிங்கய்யா. அந்த சொக்கியமாக அந்த இது எடுத்து விடுங்க, மியூட் எடுத்து விடுங்க சொக்கியமாவுக்கு. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. சிவா சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க. சிவா வரலையா? முதல்ல உள்ள வந்தா தானே சிற்றம்பலம் சொக்கியமா சொக்கியமா சிற்றம்பலம் இன்பமும் பிறப்பும் பிறப்புனோடு துன்பமும் உடனே வைத்த ஜோதிய அன்பனே என்றுவர்கென்பவனாகும் எறும்பியூர் ஈசனே அன்பனே அரணே என்றுவர்கென்பவனாகும் எறும்பியூர் ஈசனே எறும்பியூர் ஈசனே. சிற்றமையா. நன்றி வணக்கம். ஆன்மாக்கள் வாழ்க்கை என்ற துன்பத்துல இருக்கிறது. அதிலிருந்து மீள வேண்டுமானால் அன்பனாகிய
அந்த எறும்பியூர் அடைந்தால் இன்பம் பெறலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. தர்ஷன் பாடுத்தோம் ஐயா. பாடுங்க. அடுத்தது கார்த்திகேயன் ஐயா பாடுவார். இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே. திருச்சிரன்மையா. அன்பனே அரணே என்று அரற்றுவார். நம்முடைய வினைகளை எல்லாம் மறுத்து நமக்கு இன்பத்தை தருபவன். வாழ்க வாழ்க. என்னங்களையா? திருச்சிற்றம்பலம். இன்பமும் பிறப்பும் மிறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அருற்றுவார்க்கு கின்பனாகும் எறும்பியூர் ஈசனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. செல்வம். செல்வம் தமிழரசி வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே. நன்றிங்க ஐயா. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பரம்மல்லா இன்னருள் தந்தாய் யானிதற்கேலனூர் கைமாறு என்ற திருவாசக பாடலை நினைவுபடுத்துகிற பாடலாக இந்த பாடலை சொல்லலாம். வாழ்க வாழ்க. பாடுமா. இன்பமும் தீரப்பும் இரத்தினோடு துன்பமும் உடனே வைத்த ஜோதியான் அன்பனே அரணே என்று ஆட்டுவார்க்கு இன்பமாகும் எலும்பியூரீசனே. இன்பமாகும் எலும்பியூரீசனே. வாழ்க வாழ்க வாழ்க. வேற முடிஞ்சாயா? முடிஞ்சதையா? மணி வச்சு டைம் ஆயிடுதோ? சரி, அதோட நிறுத்திலாம் மிச்சத்தை திரு குறைக்கா நாளைக்கு வச்சுக்கலாம் ஐயா. அதனால வாழ்க்கையில நமக்கு பெருமான் இன்பத்தையும் துன்பத்தையும் வைத்திருக்கிறான். நாம் இன்பம் வேண்டுமென்றால் பெருமானிடத்திலே அன்பு செலுத்தலாம், இல்ல துன்பம் வேணும்னா உலகத்து மேல ஆசை வைக்கலாம். அதனால ஆசையும் அன்பும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அடையாளம் எறும்பியூர் ஈசன் மூலமாக அப்பர் பெருமான் நினைவுபடுத்திய பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி என்னையோர் வார்த்தையுள் படுத்து பற்றினா என்ற வகையில இந்த பாடலை எல்லாருமா சேர்ந்து பாராயணம் பண்ணோம். அதனால ஆசையை நீக்குவோம், அன்பு செலுத்துவோம், இன்பத்தை துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்தை பெறுவோம். வாழ்க வாழ்க. ஒன்னும் சொல்லுவாங்க யாருங்க? ஐயா அந்த 2 பாட்டு மட்டும் இருக்கு, யாருன்னா பாடி முடிச்சு சொல்லுங்க ஐயா. பதிகம் எதுயா? இதுல 8வது பாட்டு பாட்டு 2 பாட்டு படிச்சு அந்த ரெண்டு பாட்டு படிச்சு அப்புறம் தான் இதை பாடி சொன்னேன் எல்லாரையும். அப்படிங்களா? சரியா சரியா சரிங்க. ஏன்னா விட்டு போனதுக்காக முதல்ல அந்த 2 பாட்டு பாடி அப்புறம் மேல போனேன். சரிங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. வாழ்க வாழ்க. அது பதிகத்தை முடிச்சிட்டோம். அதனாலதான் அடுத்த பதிகம் நாளைக்கு வச்சுக்கலாம். நன்றி நன்றி. திரு பொன்னூசல் திலகவதி அம்மா படிக்க, செல்வம் அம்மா திருக்கதவம் அடைக்க. திலகவதி அம்மா இருக்கீங்களா? சிவாய். சரி. போற்றியன் வாழ்முதல். போற்றி அது முதல் பாட்டை படி. முதல் பாட்டு பொன்னூசல் சீராத்தவளம்
முத்தம் கைராக ஏறாரும் பொற்பலகை ஏறினிடமர்ந்து நாராயணன் அறிய நாள் மலத்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர ஆராமோதின் அருள் தாளினை பாடி போராத தென்மடவேர் பொன்னூல் செல்லாடமோ போராத தென்மடவேர் பொன்னூல் செல்லாடமோ பொன்னூல் செல்லாடமோ. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. அடுத்தது திருக்கதவம் அடைப்பித்தல் வாழ்த்து. விடுமின் வெகுளை வேட்கை நோய். அம்மா இருக்கீங்களா? ஐயா ஐயா செல்வம் செல்வம் இருக்காங்களா? சரஸ்வதி அம்மா படிங்க. ஐயா இந்த கிரண் எதை சொல்ல வரப்பல பாருங்க. கிரண் என்னப்பா? ஐயா எனக்கு வாழ்த்து தெரியும், நான் வாழ்த்து படிக்கட்டுமா? கடைசியா படிக்கலாம். திருக்கதவம் அடைப்பதற்கு செல்வமா வரல. சரஸ்வதி அம்மா படிக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. படிக்கட்டுங்களா? படி. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையானடிக்கு பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்க நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் என்பதுதான் ஆசை நீக்குதல். அதை விட்டா அன்பு தானா வரும், அன்பு தானா வந்து சேர்ந்துடும். வாழ்க வாழ்க. வாழ்த்து. கிரண் கிரண் வாழ்த்துவார். மண்ணில் வண்ணம் வாழலாம். ஆரம்பி. அவர் என்ன வாழ்த்து வர்றாரு பாக்கலாம். விடுங்க, அவருடைய ஆப்ஷன்ல என்ன வாழ்த்து சொல்றாரு பாக்கலாம். கிரண் வாங்க கிரண். ஐயா மண்ணில் நல்ல வண்ணம் கூட தெரியுங்க ஐயா. உனக்கு என்ன வாழ்த்து பாடு. உனக்கு என்ன தெரியுமா அந்த பாட்டை வாழ்த்து பாடு. என்ன வாழ்த்து பாட போற? ஐயா நான் டைரக்டா இந்த ஒரு புக்ல இருந்து வான்மிகில் வளாது பெய்கவே பாடிடுறேங்க ஐயா. வான்மிகில் வளாது பெய்க பாட போறியா? அது சொல்லி வாழ்த்து போறியா? சரி சரி. அப்ப நான் மண்ணில் நல்ல ஒண்ணா நான் பாடுறேன், வான்மிகில் நீ பாடுறியா? சரிங்க ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை. கண்ணினல் அகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயிரம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரு என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஆசை நீக்க அன்பதற்காக அன்புன்ற சொல்ல இந்த இடத்துல அபிராமப்பட்ட கூட பயன்படுத்தியிருக்காரு. வாழ்க வாழ்க. இப்ப வாழ் சொல்றாரு வான்மிகில் வளாது பெய்க. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி
விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தண்டத்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செல்வேன் வாழ்க, ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறில்லாத வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அவங்கள மாதிரி இளம் தலைமுறை தான் சைவம் தழைக்கணும் இல்லையா? அது இளம் தலைமுறை தான் அதுக்கு இது. அதனால சைவம் தழைக்கவும் அடியார்கள் ஓங்கவும் வாழ்த்து சொல்லிருக்க. நல்ல நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வாழ்க. செண்பகவல்லியம்மா அம்பாள் பாட்டு பாடிடுங்கம்மா. பாட்டுங்களா? இப்ப நான் பாடினேனே, தரம் தரம் கல்வி தரம்னு. ஓ பாட்டிங்களா? அம்மா கிரண் கூட போட்டி போடுறாங்க. கிரணும் செண்பகவல்லியம்மா ஒண்ணா ஆயிட்டாங்க இப்போ. இல்ல ஐயா நான் முதல்ல பாடலான்னு பார்த்தேன், விடுமின் கிடையாது. சரி அம்மா பாடுங்க. சரி படிங்க, ஏதாவது ஒரு பதிவு படிங்க, நீங்க படிங்க. தன்னடைந்தார் பின்பங்கள் தரும். இருக்கட்டும் ஐயா. சிவாய நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமா? அனைவருக்கும் எல்லாரும் திருப்திப்படுத்தணும். சிவபெருமான சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கர சுவாமிகள் இயற்றி 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு அப்புறம் 9:45 மணிக்கும் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். என்றும் இன்பம் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் என்றது எங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். நடராஜையா மன்னிச்சிடுங்க ஐயா, அந்த மியூட் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. அந்த அம்மா பாருங்க 3 வாட்டி போன் பண்ணாங்கய்யா. உங்க சொக்கி தான் வராது. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போறேன். இருங்க. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.